ஃப்ரெண்ட்ஸ், இதான் வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையை இன்றைக்கி அறுவடையே பண்ணிட்டோம். ஃபுல்லாக இது நிறைய இருந்தது. வெந்தயக்கீரை எல்லாம் அறுவடை பண்ணின்னு வந்துட்டேன். இது ஒரு கீரையும் தங்கம் மாதிரி. இந்த காலத்தில் இந்த வெந்தயக்கீரை கிடைக்காது பனிக்கு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு இதை தண்ணி பதமாக பார்த்து ஊற்றி வளர்த்து இவ்வளோ கீரை எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆர்கானிக் உரம் எடுத்து இது மாதிரி செய்யுங்க. ஆர்கானிக்காக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, அனைவருக்கும் வணக்கம். இது பாருங்கள், நம்ம வெந்தயக்கீரை என்ன சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அறுவடை செய்யலாம். இப்படி பண்ணி இல்லை இந்த சத்தை இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். இதுதான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். செவத்துக்கு மேலே வச்சிட்ருக்கேன். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள்கிட்ட காட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. எடுக்கிறதுக்கே கஷ்டம். இவ்வளோ வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இடத்துல இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இவ்வளோதான், மொத்தத்தை க்ளீன் பண்ணிட்டேன், அறுத்துட்டேன். இது இன்னொரு முறை வருதான்னு பார்க்கலாம். அதனால் அப்படியே விட்டு வைக்கிறேன், பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து கட் பண்ணோம்னா நமக்கு இன்றைக்கி தேவையான குழம்புக்கு கரெக்டாக போயிடும். அந்த செடியில் இன்னும் இருக்குது. அதை கட் பண்ணுறதுக்கே வாட்டம் வரல. அப்படியே பிடிங்கிடலாம். ஒரு முறை க்ளீன் பண்ணணும். இப்படி பிடிங்கன்னா அப்படியே கட் பண்ணால் அப்படியே சமையல் செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணாக்கா இன்னொரு முறை வராது. இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துட்டோம்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பருப்பு போட்டு கடையிறதுக்கு இவ்வளோ போதும். இங்கே இது மாதிரி வெந்தயக்கீரையை நம்ம இப்படி விதைச்சோம்னா
நமக்கு ஃபுல்லாக யூஸாக இருக்கும். நாங்கள் சுகர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா யூஸ் இது. மாத்திரை மருந்து சாப்பிட்றத இப்படி ஆர்கானிக்காக நம்மளே விளைய வச்சு சாப்பிட்லாம். இதில் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் நான் போடல. ஃபுல்லாக இந்த மாட்டு தொழு உரமும், இந்த அரிசி கழுவின தண்ணி, இந்த வீட்டில் என்னென்ன கழிவுங்க இருக்கோ அது மட்டுமே போட்டு நான் இதை செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுங்களில் செய்யுங்க. கண்டிப்பாக ஏதோ சொல்கிறாங்களே வீடியோ சொல்லுங்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எனக்கும் யூஸு, உங்களுக்கும் யூஸ் இந்த வீடியோனால். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையை இன்றைக்கி அறுவடையே பண்ணிட்டோம். ஃபுல்லாக இது நிறைய இருந்தது வெந்தயக்கீரை, எல்லாம் அறுவடை பண்ணின்னு வந்துட்டேன். இது ஒரு கீரையும் தங்கம் மாதிரி. இந்த காலத்தில் இந்த வெந்தயக்கீரை கிடைக்காது பனிக்கு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு இதை தண்ணி பதமாக பார்த்து ஊற்றி வளர்த்து இவ்வளோ கீரை எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆர்கானிக் உரம். எடுத்து இது மாதிரி செய்யுங்க. ஆர்கானிக்காக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது.